ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 பேருக்கு சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதுதான் தேவையான பொருட்கள், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம், ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணால் போதும். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நான் மேலே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 கிரீன் சில்லி, புதினா மல்லி கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடணும். அப்புறம் 1/4 கிலோ சிக்கன் போட்டுட்டு சிக்கன் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் ரெண்டும் ஒரே லெவல் வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடணும். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். விசில்லாம் கணக்கெலாம் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. நல்லா பாருங்கள், புகை வருது, கமன்னு இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குலையாது, சூப்பராக இருக்கும்.